யூரின் போனாக்கா நாற்றம் வருகிறது. ஐயா சில பெண்கள் வந்து சொல்லுவார்கள், ஐயா சிறுநீர் போறதுனாலே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதை கொண்டு வந்து இயல்பு நிலைக்கு திருப்பி விடுகிறோம். எப்போ ஆரம்ப நிலையில இருந்தா, ரொம்ப முத்தி போயிருந்தா யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவருக்கு பாருங்க 10 மில்லிமீட்டர் சைஸ் உள்ள கல்லு, 9.8 மீட்டர், 19 வயசு தான் அவருக்கு. 19 வயசு தான் அதுல சின்ன வயசு இவ்வளவு பெரிய கல்லு. இது மாதிரி ஏராளமான கற்களை நான் குவித்து வச்சிருக்காரு வீடு கட்டுறதுக்கு. சிறுநீரகத்தில் இருக்கிற நுண்குழாய்கள் மில்லிமீட்டர் அளவில் மைக்ரான் கணக்கில் சிறிய 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 குழாய்கள் ஆச்சு. அவ்வளவு பெரிய கல் அது வழியா எப்படியா வெளியே வரும், அது எப்படியா நம்புறீங்கன்னு கேட்டாரு. கல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? தண்ணீர் குடிக்கணும்னு சொன்னேன். இன்னொன்று இல்லை, நீர் காய்கறிகளை நிறைய உண்ணுங்கள். நிறைய கல்லை வராமல் தடுப்பதற்கு நான் சொன்ன பாருங்க, இந்த சிறுகன் பிள்ளையினுடைய சூரணத்தை அல்லது சிறுகன் பிள்ளை நீங்களே இதை தயாரித்து இது என்னென்ன கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நீரடைப்பு, கல்லடைப்பு நீங்கா குடற்சூலை பேரிடர் இரத்தகனம் போக்கும் கான் வார் இருக்கும் பூன் முலையாய் கேளாய் சிறு பிள்ளை கற்பேதியாமது என்று அறி, கற்பேதி என்று அறி என்று சொல்லுகிறார். இப்படி சித்தர்கள் எண்ணிறைந்த மூலிகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த மூலிகள் எல்லாம் சேர்த்து உருவாக்கிதான் இந்த யூரிகோ என்று ஒரு மருந்தை நான் செய்திருக்கிறேன். பேரே ரொம்ப அழகான பேர், யூரிகோ. யூரின் கோ என்ன, யூரின் போக மாட்டேங்கிறது, யூரின் போனால் எரிகிறது, யூரின் போனால் கடுக்கிறது, யூரின் போனாக்கா நாற்றம் வருகிறது. ஐயா சில பெண்கள் வந்து சொல்லுவார்கள், ஐயா சிறுநீர் போகிறதுனாலே எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குதுயா, அவ்வளவு மனசு வேதனைப்படுதுயா போவதற்கு முன்னே, அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு கடுப்பு. சிறுநீரகத்தில் இருக்கிற கற்களை கரைத்து எடுக்கிற ஆற்றல் இந்த தயாரிப்புக்கு இருக்கிறது. சிறுநீரகத்தில் இருக்கிற பிணிகள், கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறான். சிறுநீரகத்தில் யூரியா கூடி போச்சு, கிரியேட்டின் கூடி போச்சு. நம்முடைய மருத்துவமனையில் அதையெல்லாம் அப்படியே குறைத்து அன்பு மருத்துவமனையில் அதை கொண்டு வந்து இயல்பு நிலைக்கு திருப்பி விடுகிறோம். எப்போ ஆரம்ப நிலையில் இருந்தால், ரொம்ப முத்தி போயிருந்தால் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதை குடும்பமான வரையிலும் இந்த டயாலிசிஸ் போன்ற மாற்று சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் செய்து கொள்ள வேண்டும். செய்து கொள்ள போவதற்கு முன்னாலே இவைகளெல்லாம் முயற்சித்து பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் அதை பலனை தரும். என்ன இப்படின்னு சொல்கிறீங்க, சிறுநீரக கல் வந்து அதை கரைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் இதில் கரைஞ்சி போடுன்னு சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு சான்று தருகிறேன் பாருங்க, சும்மா இல்லை. சிறுநீரக கல் 5 மில்லிமீட்டருக்கு மேலே கரைக்க முடியாதுன்னு சொல்லுகிறாரு. இங்கே பாருங்க, இந்த கல் 21 மில்லிமீட்டர் கல். அவருடைய பெயர் மகேஷ், 40 வயது, 21 மில்லிமீட்டர் கல். ஒருவருக்கே 14 கற்கள். 1 மாதம் மருந்து தருகிறேன். தொடர்ந்து ஒரு கல்லா வருகிறது. கடைசியா ஒரு கல்லை தூக்கிட்டு ஓடி வர்றாரு இரவு 10 மணிக்கு. ஐயா இவ்வளோ பெரிய கல் வந்திருக்கியா, எவ்வளோ பெரிய கல் பார்க்குறேன். நானே ஆச்சரியப்பட்டேன். முதல்ல அவ்வளோ பெரிய கல்லை பார்த்ததே நான் தான், இவர்கிட்ட தான் பார்த்தேன். 21 மில்லிமீட்டர் கல். இது போல நிறைய, ஒருவர் இருவர் அல்ல, நூற்றுக்கணக்கானவற்றை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். மகேஷ் என்பவர், ராஜா என்று ஒருவர், அவருக்கு பாருங்க 19 மில்லிமீட்டர் பெரிய கல், அப்புறம் நிறைய சிறிய கற்கள். அது மாதிரி நம்பிராஜ் என்பவரை பாருங்க, நம்பிராஜ் 14.2 மில்லிமீட்டர் கல். அதுக்கடுத்து கீழே இஸ் அன் எம்டிஎஸ் டாக்டர், அவருடைய பெயர் வந்து அர்ஜுன், அவர் இஸ் எம்டிஎஸ். அவருக்கு பாருங்க 10 மில்லிமீட்டர் சைஸ் உள்ள கல், 9.8 மீட்டர். 19 வயசு தான் அவருக்கு. 19 வயசு தான் அதுல சின்ன வயசு இவ்வளவு பெரிய கல். இது மாதிரி ஏராளமான கற்களை நான் குவித்து வச்சிருக்காரு. வீடு கட்டுறதுக்கு வேண்டாம், வாங்கிட்டு போகலாம். இவ்வளவு கற்களும் ஒரு மருத்துவர் கேட்டார் என்று ஒருவர் வந்து என்னிடத்துல கேட்டார், இந்த சிறுநீரக கல்லை கரைக்க முடியும்னு சிலர் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்று டாக்டர் சொல்றாரு. அப்படியா, ஏன் அப்படி சொல்றாரு? ஏயா சிறுநீரகத்தில் இருக்கிற நுண்குழாய்கள் மில்லிமீட்டர் அளவில் மைக்ரான் கணக்கில் சிறிய 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 குழாய்கள் ஆச்சு. அவ்வளோ பெரிய கல் அது வழியா எப்படியா வெளியே வரும், அது எப்படியா நம்புறீங்கன்னு கேட்டாருன்னு சொன்னார். அவர் வந்து என்ன கேட்டார், நான் சொன்னேன், அவர் கேட்கறது சரியான கேள்விதாங்க, நீங்கள் அவர் ஒன்று கேளுங்க, அவ்வளவு சின்ன 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 குழாய் வழியில் இவ்வளோ பெரிய கல் உள்ளே எப்படி போச்சுன்னு கேளுங்க.
இவர் போய் அதையும் தீர்வு விடலை. அவர்கிட்ட போய் கேட்குறேன், ஏய்யா கல் அது வழியாக வெளியே வராதுன்னு சொன்னீங்க, சரி இப்போ இந்த கல் எப்படி உள்ளே போச்சியா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்ன இப்படி குதர்க்கமாக வந்து கேட்குறீங்க, என்ன இந்த கல் எப்படி உள்ளே போவோம், கல் அங்கே உருவாச்சு. ஏய்யா ஒரு கல் படிஞ்சு படிஞ்சு உருவாச்சுன்னா அது கரைஞ்சி கரைஞ்சி மறையலாம் இல்லை என்று கேட்டு என்னை துரத்தி விட்டாருன்னு சொன்னார். அப்படி இந்த கல்லை கரைத்து எடுத்து விட கற்கரைக்கி, அது என்ன கல் அகற்றி அல்ல, பேர் வைத்திருக்கிறா பாருங்க, கல்லை கரைப்பதனால இருக்கு கற்கரைக்கி. இப்படிப்பட்ட சிறுநீரகத்தை பேணி பாதுகாக்கிறேன். இப்போ நாம் என்ன பண்ணலாம், இந்த கல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், தண்ணீர் குடிக்கணும்னு சொன்னேன். இன்னொன்று என்ன, நீர் காய்கறிகளை நிறைய உண்ணுங்கள். நீர் காய்கறிகள்னா என்ன, பீக்கங்காய், சுரைக்காய், கல்யாண பூசணி, முள்ளங்கி, வாழைத்தண்டு, இதெல்லாம் சிறுநீரை பெருக்கக்கூடியவைகள். சிறுநீரக கல் உருவாகாமல் தடுக்கும். வாரத்தில் ஒரு 2 நாட்கள் வாழைத்தண்டு சாப்பிடுங்க, ஒரு நாள் சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு கல்யாண பூசணி அல்லது இந்த திருஷ்டி பூசணிக்காய் இருக்குது பாருங்க, அதில் செஞ்ச காய்கறியை ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. இது முடியாதா, முள்ளங்கி குழம்புல போட்டு முள்ளங்கி சாப்பிடக்கூடாதா? இப்போ உணவிலே தவறாமல் இந்த காய்கறிகளை சேர்த்து கொள்ளுங்கள். அதனோடு சேர்த்து நிறைய தண்ணீர் குடியுங்கள். இன்னொன்று, இந்த சிறுநீரக கல்லை வராமல் தடுப்பதற்கு நான் சொன்ன பாருங்க, இந்த சிறுகன் பிள்ளையினுடைய சூரணத்தை அல்லது சிறுகன் பிள்ளை நீங்களே இதை தயாரித்து, இது என்னென்னையா இந்த மருந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு. ஏன் சொல்கிறேன்னா, பலருக்கு இதை தயாரிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் நேரம் இல்லை. ஐயா தப்பாக போயிட்டா என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு மாதிரி, அதனால் நீங்களே தயாரித்து கொடுத்துருங்க. அதனால் இந்த தயாரித்திருப்பதை பற்றி நான் சொல்லுகிறேன். இன்னொன்று, ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது, இதற்கு மருத்துவம் இருக்கிறது, இதை குணப்படுத்த முடியும், கல்லை கரைக்க முடியும், கல்லை அகற்ற முடியும். இது சித்த மருத்துவத்தில் இது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று உங்களிடத்தில் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரக கல், சிறுநீர் போகிற போது எரிச்சல் என்று சிறுநீரகம் தொடர்பான பல்வேறு பிணிகளுக்கும் சித்த மருத்துவம் ஒரு நல்ல மருத்துவமாக விளங்குகிறது என்பதை இந்த ஹெல்த் கிங் மூலமாக தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு கொண்டு வருவதிலே மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.